கோபம் மனிதனின் மிகப்பெரிய எதிரி. மனிதனுக்கு இந்த கோபம் அளவுக்கு அதிகமாக உண்டாகும் போது அது பிறரை விட அவனையே வெகுவாக பாதிக்கிறது. கோபத்தை போன்ற கொடிய உணர்வுகள்தான் பொறாமையும், புரிதல் இல்லாமையும், தான் என்ற அகங்காரமும். பிறரை விட நாம் எந்த விதத்திலும் குறைந்தவர் அல்ல என்று எண்ணுவது தவறில்லை. ஆனால் பிறர் நம் கால் தூசிக்கு சமானம் என்ற உயர்ந்த மனப்பான்மை ஒருவரது அழிவுக்கு வழிவகுக்கும். எல்லா இடங்களையும், எல்லா மனிதர்களையும் நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர எத்தனிக்க கூடாது. நாம் செல்லும் இடங்களில் உள்ள விதிமுறைகளை நாம் மதித்து பின்பற்ற வேண்டுமே தவிர நம் இஷ்டத்திற்கு அவ்விடத்தின் விதிமுறைகளை புதிதாக மாற்றியமைக்க எண்ணக்கூடாது. மேற்சொன்ன தவறுகளில் ஒன்றையும் விடாமல் அனைத்தையுமே செய்து வந்தாள் பிரபாவதி. இளவரசரின் மனைவியாகிவிட்டோம் என்பதனால் ஏற்பட்ட அகங்காரம் அவளது சிந்தையை கெடுத்து வந்தது. இளவரசரே ஆடம்பரம், படாடோபம் இல்லாமல் வாழ்ந்து வந்தவர். தன் தந்தையாகிய அரசருடன் பழகிய அதே விதத்தில்தான் சேவகர்களோடும் பழகி வந்தார். தன்னை சுற்றியிருந்த அனைவரையும் அன்பால்தான் அடக்கி ஆண்டு வந்தாரே தவிர அகங்காரத்தினால் ஆளவில்லை. ஆனால் பிரபாவதி அந்த இளவரசரை கூட தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அவரும் தனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று எண்ணினாள். அரசாள்பவர்கள் பல திருமணங்கள் புரிந்து கொள்வது மரபுதான் என்று பிரபாவதி முன்னரே அறிந்திருந்தாலும் அவளுக்கு அவள் கணவரை பிறருடன் பகிர்ந்து கொள்ள விருப்பமில்லையாதலால் இளவரசரின் செயலுக்கு தடை விதிக்க முனைந்தாள். அன்று அண்ணியை வெறுப்பேற்றுவதற்காக பைரவி சொன்ன தகவலை உத்திரையிடம் சென்று அவள் வாயை கிளறி உறுதி செய்து கொண்ட பிரபாவதி கணவனுடன் சண்டை பிடிப்பதற்காக அவரது வரவை எதிர்நோக்கி காத்திருந்தாள். காத்திருந்தது பிரபாவதி மட்டுமல்ல, அரசரும் அவரது அன்பு மகள் உத்திரையும்தான். ஆனால் அவ்விருவரும் பிரபாவதியைப் போன்று இல்லாமல் இளவரசருக்கு நல்ல செய்தி சொல்லி அவரது மனதை குளிர்விப்பதற்காக காத்திருந்தனர். பிரபாவதியோ கணவன் வந்தவுடன் அவருடன் எப்படியெல்லாம் சண்டையிடுவது, என்னவெல்லாம் செய்து அவரை நீலாவை மனம் புரிவதிலிருந்து தடுக்கலாம் என்பது குறித்து தீவிரமாக சிந்தித்து வந்தாள். அண்ணி தமையனுடன் சண்டை பிடிக்க காத்திருப்பாள் என்று அறிந்து நீலாதேவி பற்றிய விஷயத்தை தான் அண்ணியிடம் உளறிவிட்டதை அண்ணனிடம் முன்கூட்டியே அறிவித்து எதற்கும் அவரை தயாராக இருக்கும்படி எச்சரிப்பதற்காக இளவரசர் கோட்டைக்குள் வந்தவுடனேயே தனக்கு உடனே செய்தி அனுப்பும்படி உத்திரை கோட்டை காவலர்களுக்கு கட்டளையிட்டிருந்தாள். இளவரசரின் வருகையை பற்றி தெரிவிக்கச் சொல்லி காவலர்களிடம் கட்டளையிட்டிருந்தது உத்திரை மட்டுமல்ல, பல மாதங்களாக காணாமல் போயிருந்த மகாதேவனும் தான். கப்பலில் ஏறி கடற்பயணம் செய்ய முற்பட்ட மகாதேவன் தன்னிடம் அபிமானம் கொண்டிருக்கும் இளவரசரிடமும் தன் மீது உயிரையே வைத்திருக்கும் உத்திரையிடமும் சொல்லிக்கொள்ளாமல் ஓடிச் செல்ல அவருக்கு மனம் வரவில்லை. அதனால் நெடுந்தூரம் கடலில் பயணிக்காமல் நடுவில் கப்பலுக்கு தேவையான எரிபொருளும் உணவும் பெறுவதற்காக கப்பல் சென்றடைந்த தீவில் இறங்கிக் கொண்டார். வசுமித்ரா திரும்புவதற்கான கப்பலை எதிர்நோக்கி காத்திருந்தவர் பல மாதங்களாக கப்பல் கிடைக்காமல் தவித்தார். அத்தீவில் இருந்த மக்களிடம் விசாரித்த போது விரைவில் ஒரு சரக்கு கப்பல் வரவிருப்பதாகவும் அதை விட்டுவிட்டால் பிறகு பல மாதங்களுக்கு கடல் பயணம் செய்ய முடியாதென்றும் தெரிவித்தனர். மகாதேவன் இரவு பகலாக காத்திருந்து அந்த வழியாக வந்த சிறியதொரு பாய்மரக் கப்பலின் தரிசனம் கிடைக்கப் பெற்றார். அது சரக்குகளை ஏற்றிச் செல்லும் கப்பலாகையால் முதலில் மகாதேவனை அதில் அழைத்துச் செல்ல மாலுமிகள் மறுத்துவிட்டனர். தான் இளவரசரின் நண்பன் என்று சொல்லியும் அரசரை காணவே தான் செல்வதாக சொல்லியும் கூட கப்பலின் ஊழியர்கள் மனமிறங்கவில்லை. இறுதியாக தனது காதலி தன்னை எண்ணி தவித்திருக்கிறாள் என்றும் தான் செல்லாவிட்டால் அவளது நிலை மோசமாகிவிடும் என்று தெரிவித்த பின்னர் வேறு எந்த கேள்வியும் கேட்காமல் இதை முதலிலேயே சொல்லியிருக்க கூடாதா, காதலுக்கு உதவி செய்யாவிட்டால் அது பெரிய பாபம் என்று சொன்ன அந்த மாலுமிகள் மகாதேவனை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டனர். வசுமித்ராவின் ஒரு கடற்கரையை அடைந்த மகாதேவன் அங்கிருந்து பல நாட்கள் பயணம் செய்து தலைநகர் ஆதித்தபுரியை வந்தடைந்தார். வந்தவர் நேராக கோட்டைக்குள் நுழையவில்லை. கோட்டை காவலர்களிடம் இளவரசர் தலைநகரில் உள்ளாரா என்று விசாரித்தார். இளவரசர் அங்கு இல்லை எனவும் வழக்கம் போல மெய்க்காவல் வீரர்கள் இல்லாமல் யுவராஜர் தனித்து சென்றுவிட்டார் என்றும் காவலர்கள் தெரிவித்தனர். இளவரசர் இல்லாமல் தான் கோட்டைக்குள் செல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்து அந்த காவலர்களிடம்
இளவரசர் திரும்பிய பிறகு தனக்கு தகவல் கொடுக்கும்படியும் தான் வந்த செய்தி குறித்து அரண்மனையில் எவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்றும் கூறிவிட்டு தலைநகரில் இருந்த ஒரு சத்திரத்தில் சென்று தங்கினார் மகாதேவன். மகாதேவன் வந்திருந்த தகவல் காவலர்களின் உபத்தலைவரான மணிமாறனுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இந்த மணிமாறன் தான் பின்னாளில் வாகினி என்ற வீர திருமகளை பெற்றெடுத்தவர். சோமவர்மருக்கு இன்னொரு நெருங்கிய நண்பர். இவரும் மகாதேவனின் நண்பராகையாலும் இளவரசிக்கு அவர் மீது தனிப்பிரியம் உள்ளது என்பதை பற்றி அறிந்திருந்தபடியாலும் தினசரி சென்று சத்திரத்தில் தங்கியிருந்த மகாதேவனை சந்தித்து வந்ததோடு அவருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கி வந்தார் மணிமாறன். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க வனபத்ராபுரி சென்றிருந்த சோமவர்மர் தலைநகருக்கு அருகே வந்துவிட்ட தகவல் மணிமாறனுக்கு கிடைத்தது. அவர் தன் வீரர்கள் மூலமாக இத்தகவலை மகாதேவனுக்கு அனுப்ப இளவரசர் கோட்டையை அடையும் முன்பே மகாதேவன் கோட்டை வாயிலில் தயாராக நின்றிருந்தார். நீலாவை கண்டு வந்த குதூகலமும் தங்கையையும் தந்தையையும் காணப்போகும் உற்சாகமும் இளவரசரின் மனதில் நிரம்பியிருக்க அவர் அமர்ந்திருந்த குதிரை காற்றை கிழித்துக் கொண்டு பாய்ந்து செல்ல இளவரசரின் மனக்குதிரையோ இறக்கைகள் இல்லாமலேயே வானில் பறந்து கொண்டிருந்தது. கோட்டை வாயிலை அடைந்தார் சோமவர்மர். ஏற்கனவே ஆனந்த அலைகளில் மிதந்து கொண்டிருந்தவர் வாயிலில் மகாதேவனை கண்டதும் இன்பத்தின் எல்லைக்கே சென்றுவிட்டார். நீலாவை கண்டு வருவது சோமவர்மருக்கு மகிழ்ச்சியூட்டி வந்தாலும் தங்கை உத்திரை தன் காதலனை பிரிந்து வாடியிருக்க தான் மட்டும் காதலியை சந்தித்து களிப்படைந்து வருகிறோமே என்ற குறுகுறுப்பு யுவராஜரின் மனதில் இருந்து வந்தது. அந்த குற்ற உணர்வு மகாதேவனை கோட்டை வாயிலில் கண்டவுடன் நீங்கிச் சென்றது. நண்பனை கண்ட மாத்திரத்தில் குதிரையில் இருந்து கீழிறங்கிய இளவரசர், மகாதேவா, வந்துவிட்டாயா நீ? உன் தரிசனத்திற்காக எத்தனை நாட்கள் காத்திருந்தோம் தெரியுமா? சரி, இப்போதாவது வரவேண்டும் என்று தோன்றியதே, அது போதும். இனியாவது நாட்டை விட்டு ஓடிச் சென்று விடாமல் இரு என்று கிண்டல் செய்து வந்தார். மணிமாறனும் தொடர்ந்து வர இளவரசர் மகாதேவனுடன் சேர்ந்து அரண்மனை நோக்கி சென்றார். இளவரசர் சொன்னவற்றை கேட்ட பின்பு மணிமாறன் அவரிடம், ராஜகுமாரரே, தலைநகர் வந்த மகாதேவன் தாங்கள் உடன் வராமல் கோட்டைக்குள் செல்ல மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தார். அதனால் அவரை தப்பிச் செல்ல விடாமல் அவர் தங்கியிருந்த சத்திரத்தில் மாறுவேடத்தில் இருந்த என் ஆட்களை பாதுகாப்பிற்கு போட்டு இதுகாரும் நான் பாதுகாத்து வந்தேன். இப்போது தாங்கள் திரும்பி வந்துவிட்டபடியால் எனக்கு பொறுப்பு குறைந்துவிட்டது என்று இளவரசரிடம் தெரிவித்தார். பேசியவரை மகாதேவன் ஆச்சரியமும் கோபமும் கலந்த பார்வையில் பார்த்து, நீரெல்லாம் நண்பரா? துரோகி ஐயா நீர்! நட்புக்காகத்தான் என்னை பார்த்துக் கொள்கிறீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் நானே அறியாமல் என்னை கைது செய்து உங்கள் கண்காணிப்பில் வைத்து வந்துள்ளீர்கள். இது இப்போதுதான் எனக்கு தெரிகிறது. உமது சகவாசமே ஆபத்து என்று விளையாட்டாக மணிமாறனுடன் சண்டை பிடித்தார். அச்சமயம் மணிமாறன் அவரை பார்த்து, நான் நண்பனுக்கு விசுவாசிதான் ஐயா. நீங்கள் மட்டுமல்ல, இளவரசரும் என்னுடைய நெருங்கிய நண்பர். உங்கள் இருவரில் யாருக்கு விசுவாசமாக இருப்பது என்று யோசித்தேன். அப்படி யோசித்த தருவாயில் எனக்கு ஒரு பெண்ணின் முகம் நினைவுக்கு வந்தது. சிறுவயதிலிருந்தே அண்ணனின் நண்பனான என்னையும் அண்ணா என்றே அழைத்து வருபவர். எனது உடன்பிறவாத தங்கை அவர். அந்த பெண்ணின் முகம் எனது ஞாபகத்திற்கு வர அவரது மகிழ்ச்சிக்காக எவரை வேண்டுமானாலும் சிறையில் அடைக்கலாம், சிரச்சேதமும் செய்யலாம் என்று எனக்கு தோன்றியது. அதனால்தான் முதல் வேளையாக உங்களை சிறை வைத்தேன். உத்திரை என்ற நாமம் கொண்ட அந்த வசுமித்ரா ராஜகுமாரியின் முன்பு உங்களை நிறுத்தி உங்களுக்கான தீர்ப்பு என்னவென்பதை அவரது வாய்ப்படவே கேட்டுவிட்டு அடுத்த முடிவு எடுக்கலாம் என்று காத்திருந்தேன். என் தங்கையை தவிக்கவிட்டு சென்றதற்காக அவர் கொடுக்கப் போகும் தண்டனையை அனுபவிக்க தயாராக இருங்கள் என்று மிரட்டுவது போல சொல்லிவிட்டு இளவரசரிடம் விடை பெற்றுக் கொண்டு தனது பணியை பார்க்கச் சென்றார் மணிமாறன். பின்பு நடந்து சென்ற பாதையில் மகாதேவன் மேற்கொண்டிருந்த பயண விவரங்களை கேட்டறிந்த இளவரசர், என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் செல்வது இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கட்டும். இனியொரு முறை இவ்வாறு என்னை தேட வைத்தாயானால், என் தங்கையின் கண்களில் நீர் பெருக வைத்தாயானால், பிறகு நண்பன் என்றெல்லாம் பரிவு காட்ட மாட்டேன். அவள் கண்கள் பொழியும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் உன் உடலில் இருந்து ஒவ்வொரு படி செந்நீரை வரவழைப்பேன், ஜாக்கிரதை என்று செல்லமாக மிரட்டினார். இளவரசரின் வார்த்தைகளுக்கு தலையாட்டியபடியே நடந்து சென்ற மகாதேவன் சிறிது தூரம் சென்ற பிறகே யுவராஜர் தன்னை அழைத்துச் செல்வது அரசரின் அவைக்கு அல்ல, வேறு எங்கோ என்று உணர்ந்தார். அவர் சோமவர்மரிடம், பிரபு,
நான் அரசரை தரிசிக்க வேண்டும். மாபெரும் தவறை செய்துவிட்டு மன்னரை தனியே சென்று சந்திக்க அச்சம் கொண்டுதான் தங்களின் வரவுக்காக இத்தனை நாளும் காத்திருந்தேன். நான் மன்னரின் அனுமதி இல்லாமல் அவரது பெண்ணை நான் காதலித்ததே தவறு. இதில் எவரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் நாட்டை விட்டு ஓடிச் சென்றது மாபெரும் தவறு. என்ன செய்வது பிரபு? நான் புரிந்ததெல்லாம் தவறு என்பது எனக்கு தாமதமாகத்தான் தெரிகிறது. தாங்கள் என்னை கண்ட மாத்திரத்தில் புன்முறுவல் செய்தீர்கள். அதிலிருந்தே தங்களுக்கு என் மீது கோபம் இல்லை என தெரிந்து கொண்டேன். அரசரும் இவ்வாறு என்னை மன்னித்தருளினால் நிம்மதியாக இருக்கும் பிரபு. நாம் முதல் வேளையாக மன்னரை சந்தித்து விட்டு வருவோம் பிரபு என்று வேண்டினார். சோமவர்மர் அவரிடம், நீ ஓடிச் சென்றது குற்றம்தான் தேவா, அது மறுப்பதற்கில்லை. ஆனால் காதலித்தது குற்றமல்ல. மனிதருக்கு காதல் வருவது இயற்கைதான். உன்னை பற்றி நான் நன்கு அறிந்திருந்தபடியால்தான் என் தங்கையுடன் நீ பழக நான் சம்மதித்தேன். அவள் ராஜகுமாரி என்பதனால், செல்வாக்குக்காகவும் அவளை மணப்பதனால் உனக்கு கிடைக்கப் போகும் ஒரு சிற்றரசுக்காகவும் அவளை நீ காதலிக்கவில்லை என்பதை நான் உணர்வேன். உன் நடவடிக்கைகளில் எனக்கு துளியளவு சந்தேகம் இருந்திருந்தால் கூட மணிமாறன் சொன்னபடி உன்னை சிரச்சேதம் செய்திருப்பேன். என் தங்கை என் உயிருக்கு நிகரானவள். சிறிது காலங்களுக்கு முன்பு வரை என் தாய்க்கு அடுத்தபடியாக இவ்வுலகில் நான் அதிகம் நேசித்து வந்த பெண் அவள்தான். அவளுக்கு ஒரு துயர் என்றால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் நான் என்று கடுமை கலந்து சொல்லி வந்தார். மேற்கொண்டு பேசப்போனவரை இடைநிறுத்திய மகாதேவன், பிரபு, எனக்கு ஒன்று விளங்கவில்லை. சிறிது காலத்திற்கு முன்பு வரை என்றால் என்ன பொருள்? அப்படியெனில் இப்போது அந்த பட்டியலில் தேவி நீலாவும் சேர்ந்து கொண்டாரா என்ன என்று குறும்பாக வினவினார். இளவரசர் நாணப்பட்டபடியே, ஆம் தேவா, நீலாவும் இப்போது என் நெஞ்சில் நிறைந்திருக்கிறாள். என் வாழ்வில் இந்தளவிற்கு ஒரு பெண்ணை நான் நேசிப்பேன் என்று எண்ணி பார்த்ததே இல்லை. என் தங்கையுடன் நீ பழகியிருந்தாலும் என் தந்தை கூறியபடி அவளிடம் இங்கிதத்தை கடைபிடித்து வந்தாய். ஆனால் நானோ சில தினங்களுக்கு முன்பு அவள் வீட்டிலிருந்து கிளம்பும் வரை விஷமத்தனம் செய்துவிட்டுதான் வந்தேன். அதனால் என்னுடன் ஒப்பிடும்போது நீ உத்தமன்தான். இளவரசியை ஒரு சாதாரண ஆண்மகன் காதலித்தால் அது குற்றம். அதுவே நாட்டின் இளவரசன் ஒரு சாதாரண கன்னிகையை காதலித்தால் அது உத்தமம் என்று நீதி நூல்கள் சொல்கிறதா என்ன? என் தங்கையான ராஜகுமாரியும் அதிகாரியின் மகளான நீலாதேவியும் ஒருவருக்கொருவர் குறைந்தவர்கள் அல்ல. இருவருமே சரிசமமானவர்கள். அப்படித்தான் நீயும் நானும். நாம் இருவரும் நம் மனம் கவர்ந்த பெண்களை காதலித்ததில் எந்த பிழையும் இல்லை. அதனால் உனது குற்ற உணர்ச்சியை கைவிட்டு மேற்கொண்டு செய்ய வேண்டியதை பற்றி யோசி. என் தங்கையை எப்படி சமாதானப்படுத்தலாம் என்று ஆலோசனை செய் என்று சிரித்துக்கொண்டே சொன்னவர் மாளிகை சென்று சேரும் வரை நீலாவுடனான தனது காதல் அத்தியாயங்களை நண்பனுடன் பகிர்ந்தபடி நடந்து சென்றார். இப்படியாக மகாதேவனுடன் பேசிக்கொண்டே வழியெங்கிலும் வணக்கம் தெரிவித்தவர்களின் மரியாதைகளை ஏற்றுக்கொண்டபடியே அரசவைக்கு பின்னால் இருந்த வீதியை அடைந்தார் இளவரசர். சோமவர்மர் மாளிகை வாயிலில் ஏற முற்பட மகாதேவன் இளவரசரின் கையை பிடித்து நிறுத்தி, பிரபு, இங்கே எதற்காக வந்திருக்கிறோம்? நான் அரசரை காண வேண்டும் என்று கோரினேனே. தங்களுக்கு உள்ளே வேலை இருந்தால் தாங்கள் மட்டும் சென்று வாருங்கள். நான் வாயிலிலேயே காத்திருக்கிறேன் என்று தயங்கியபடி சொன்னார். சோமவர்மர் சொன்னவரை குறும்பாக பார்த்துவிட்டு, மூலஸ்தானத்தில் இருக்கும் இறைவனை தரிசிப்பதற்கு முன்னால் பிரகாரத்தில் உள்ள பிள்ளையாரை வணங்க வேண்டுமப்பா. முழுமுதற் கடவுள் பிள்ளையார் மகிழ்ந்தால் கருவறையில் இருக்கும் தெய்வம் மகிழும். அப்படி பெரும் அந்தஸ்து பெற்றவள், நாட்டின் அரசருக்கும் இளவரசருக்கும் செல்லமானவள், இந்த நாட்டின் கடைக்கோடி குடிமகன் வரை மதித்து போற்றி வரும் தேவதைதான் இம்மாளிகையினுள் குடிகொண்டுள்ளாள். இவ்வளவு விளக்க உரைகள் கொடுத்து விட்டேன். இப்போது புரிந்திருக்குமே இந்த அழகிய மாளிகையினுள் அடைக்கலம் புகுந்திருப்பது யார் என்று என புன்னகை செய்தபடி கேட்டார் இளவரசர். மகாதேவன் புரிந்ததற்கு அடையாளமாக தலையசைக்க யுவராஜர் அவரிடம், தேவா, நீ இங்கேயே இரு. நான் உள்ளே சென்று என் தங்கையை முதலில் காண்கிறேன். நான் அழைக்கும் போது நீ உள்ளே வா என்று கூறிவிட்டு தான் மட்டும் மாளிகையினுள் சென்றார் சோமவர்மர். இளவரசி என்ன செய்கிறாள் என்பதை பணிப்பெண்களிடம் கேட்டுவிட்டு தனது வருகை குறித்து அவளிடம் தெரிவிக்க வேண்டாம் எனவும், பணிப்பெண்கள் அனைவருமே சத்தமில்லாமல் மாளிகையிலிருந்து வெளியேறும்படியும் உத்தரவிட்டார். அப்பெண்களும் ஓசையில்லாமல் இளவரசி அறியாமல் மாளிகையை விட்டு நீங்கிச் சென்றனர். மாளிகைக்குள் நுழைந்த சோமவர்மர் தங்கை அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்றார். அங்கு கூடத்தின் ஓரத்தில் சாளரத்தை ஒட்டி போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்தவாறு கண்களில் ஏக்கமும் மனதில் தவிப்புமாக மகாதேவனை வழக்கமாக சந்திக்கும் நந்தவனத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் உத்திரை. தனக்கும் தன் காதலனுக்கும்
அன்பு மலர்ந்த இடம் அதுவாகையால் அங்கிருந்த செடி கொடிகளுடன் தன் துன்பத்தை மௌன பாஷையில் பகிர்ந்து கொண்டிருந்தாள். சந்தடி செய்யாமல் உள்ளே நுழைந்த சோமவர்மர் தங்கையின் நடவடிக்கையை சில கணங்கள் அமைதியுடன் வேடிக்கை பார்த்தார். அவளது கேசம் கலைந்திருந்தது. இளவரசிக்கே உரித்தான எந்த ஆடை அலங்காரங்களும் செய்து கொள்ளவில்லை அவள். அலங்காரங்கள் செய்து கொண்டு என்ன பயன்? அதை ரசிக்க வேண்டியவர் அருகில் இல்லையே என்ற ஆதங்கத்தில் ஒப்பனை செய்து கொள்வதில் அவள் நாட்டமில்லாமல் இருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டார் சோமவர்மர். தொடர்ந்து தங்கையே நோக்கிக் கொண்டிருந்தார். உத்திரையின் உடலில் அசைவேதும் தெரியவில்லை. அவள் கண்கள் மட்டும் ஓரிரு கண்ணீர் துளிகளை சிந்தியபடி இருந்தன. இளவரசர் தனது மௌனத்தை உடைத்தார். அண்ணன் நான் இங்கிருக்க என் அன்பு தங்கை நந்தவனத்தில் என்ன தேடுகிறாள் என்று குரல் கொடுத்தார் இளவரசர். குரலை கேட்ட உத்திரை ஆனந்த அதிர்ச்சியில் ஒரு கணம் உறைந்து போனாள். அடுத்த வினாடி சுதாரித்துக் கொண்டு இருக்கையிலிருந்து எழுந்து ஓடி வந்து அண்ணனை இறுக அணைத்துக் கொண்டு, அண்ணா, ஒரு வழியாக வந்துவிட்டாயா? தங்கையை காண இத்தனை நாட்கள் கழித்தா வருவது? என் நினைவை அடியோடு மறந்து போனாயா நீ? நான் தான் அனுதினமும் உனக்காக காத்திருக்கிறேன். நீயோ நீலா அண்ணியை காணச் சென்றால் தங்கை என்னை மறந்து விடுகிறாய் என்று செல்ல சண்டை போட்டாள். தன் மார்பில் சாய்ந்தபடி சண்டையிட்டு வரும் தங்கையை விலக்கி குனிந்து அவளது முகத்தை ஆழமாக நோக்கி, எனக்காக காத்திருந்தால் நீ வாயிலை பார்த்தபடியேதானமா காத்திருக்க வேண்டும்? நீ நந்தவனத்தை அல்லவா பார்த்தபடி அமர்ந்திருந்தாய்? எனில் நீ காத்திருந்தது எனக்காக அல்ல, நந்தவனத்தில் உன்னுடன் பேசி மகிழும் இன்னொரு நபருக்காக போலவே என்று குறும்பாகச் சொன்னார். அண்ணன் சொன்ன கருத்தை புரிந்து கொண்ட உத்திரை சோமவர்மரின் தோளில் தட்டினாள். இளவரசர் வலிப்பது போல, ஐயோ வலிக்கிறதே, மருந்திடுவதற்கு நீலா வேறு அருகில் இல்லையே, பாசமாக சந்திக்க வந்தாள் என் தங்கை என்னை அடிக்கிறாளே என்று பாசாங்கு செய்தார். உத்திரை தமையனை முறைத்துவிட்டு, ஓ, இதுவே வலிக்கிறதா உனக்கு? போருக்கு சென்று வரும்போது உடல் முழுவதும் காயங்கள் இருந்தாலும் துள்ளி குதித்து ஓடி வருவாயே, அப்போதெல்லாம் உனக்கு வலிக்கவில்லை? அது எப்படி வலித்திருக்கும்? அப்போது மருந்திட நீலா அண்ணி இல்லையே, இப்போது அவர் உன் வாழ்வில் வந்துவிட்டார் அல்லவா? தாங்குவதற்கு ஆள் இருந்தால் பிள்ளை ஏங்கி ஏங்கி அழுமாம். அதுபோல மருந்திடுவதற்கு நீலா அண்ணி இருக்கும்போது நான் லேசாக தட்டியது கூட உனக்கு வலிக்கத்தானே செய்யும். இனி நகம் வெட்டினால் கூட உனக்கு வலிக்கும், சரிதானே என்று குறும்பாகச் சொல்லி சிரித்தாள். சோமவர்மர் ஏதோ நினைவு வந்தவராய், அடடா, வந்த விஷயத்தையே மறந்துவிட்டேன் அம்மா. நான் உன்னை சந்திக்க ஒரு விருந்தாளியை அழைத்து வந்திருக்கிறேன். அவரை நீ அவசியம் சந்திக்க வேண்டும். அவரை உள்ளே அழைக்கட்டுமா என்று தங்கையிடம் உத்தரவு கேட்டார். இத்தனை நேரமும் தமையனுடன் இன்பமாக அளவலாவி வந்த உத்திரை விருந்தாளி என்ற வார்த்தையை கேட்டவுடன், என்னை மன்னித்துவிடு அண்ணா, நான் எவரையும் சந்திக்கும் மனநிலையில் இப்போது இல்லை. அதுவும் இல்லாமல் நான் அழுது வடிந்த கண்களுடன் உள்ளேன். அலங்காரங்கள் இல்லாமல் பரிதாபமாக இருக்கிறேன். இந்த கோலத்துடன் இன்னொருவர் எதிரில் நிற்க எனக்கு தர்மசங்கடமாக உள்ளது அண்ணா. உன் விருந்தாளியை விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்துவிடு. நான் நாளை வந்து அவரை சந்திக்கிறேன். என்னை மன்னித்துவிடு அண்ணா என்று கெஞ்சுதலாக தமையனிடம் வேண்டினாள். சோமவர்மர் தங்கையிடம் மிக தாராள மனதுடன், சரி, பரவாயில்லையம்மா, அவரை நீ காணவே வேண்டாம். வந்திருக்கும் விருந்தாளி ஒன்றும் அத்தனை முக்கியமானவர் அல்ல என்று சமாதானம் கூறும்படியாக சொல்லிவிட்டு வாயிலுக்கு முதுகை காட்டிக் கொண்டிருந்த இளவரசர் முகத்தை மட்டும் வாயிலை நோக்கி திருப்பி, மகாதேவா, உன்னை காண என் தங்கைக்கு விருப்பமில்லையாம். உனக்கு உள்ளே வர அனுமதி இல்லை. நீ திருக்குடியூருக்கே திரும்பிச் சென்றுவிடு. என் தங்கைக்கு இஷ்டமில்லாத காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டேன் நான் என்று கண்டிப்பான குரலில் சொல்லிவிட்டு மறுபடியும் முகத்தை தன் தங்கையை நோக்கி திருப்பினார். அண்ணனிடம் கோபமும் ஏக்கமும் கலந்த பார்வை ஒன்றை செலுத்திவிட்டு அடுத்த கணம் உத்திரை தாவி குதித்தபடி, சென்று விடாதீர்கள், உள்ளே வாருங்கள் என்று கத்தியபடியே வாயிலை நோக்கி ஓடினாள். செல் என்று இளவரசர் கூறியதன் மறைபொருள் உள்ளே வா என்பதுதான் என்பதனை புரிந்து கொண்ட மகாதேவன் மறைவிலிருந்து வெளிப்பட்டு மாளிகையின் நிலைவாயிலுக்குள் நுழைய முற்பட்டார். மகாதேவன் தனது வலது காலை நிலைவாயிலுக்குள் எடுத்து வைக்கவும் உத்திரை மானை விட அதே விரைவாக ஓடிச் சென்று அந்த வாயிலை அடையவும் சரியாக இருந்தது. கண்ணிறைந்த காதலனை கண்டவுடன் கன்னிகை அவள் பேச்சிழந்து செயலிழந்து கைகளால் வாயை பொத்திக் கொண்டபடி சிலை போல நின்றுவிட்டாள். உத்திரையை பார்த்து புன்னகை பூத்தவாறே மகாதேவன் அவளிடம், இளவரசரின் கட்டளையை நிறைவேற்றிவிடவா உத்திரை? சென்றுவிடவா இங்கிருந்து என குறும்பாக கேட்டார்.
உத்திரை வேண்டாம் என்று தலையசைத்து மகாதேவனின் மார்பில் முகம் புதைத்து விம்மி அழுதாள். தங்கை தன்னை தாண்டிக் கொண்டு மகாதேவனிடம் ஓடிச் சென்றது முதல் வாயிற்புறமாக பார்த்து கொண்டிருந்த இளவரசர் தங்கையின் செயலை கண்டவுடன் மறுகணம் பின்னால் திரும்பிக் கொண்டு, அன்பு தங்கையே, அண்ணன் இங்குதான் இருக்கிறேன். இப்படியெல்லாம் எதுவும் நடக்கும் என்று முன்கூட்டியே அறிந்துதான் பணிப்பெண்களை இங்கிருந்து வெளியேற்றிவிட்டேன். ஆனால் நான் இப்படி உள்ளே மாட்டிக்கொள்வேன் என எதிர்பார்த்திருக்கவில்லை. நீங்கள் வேறு வாயிலை அடைத்த வண்ணம் நிற்கிறீர்கள். நான் வெளியேறக்கூட வழியில்லை. தயவு கூர்ந்து உங்கள் அன்பை பிறகு பகிர்ந்து கொள்கிறீர்களா என்று மன்றாடும் குரலில் கேட்டார் சோமவர்மர். மகாதேவன் தன் மார்பில் சாய்ந்திருந்த காதலியை தூக்கிவிட்டு, இளவரசர் கூறுவது சரிதான் உத்திரா. அரசர் திருமணம் முடியும் வரை என்னிடம் இங்கிதத்தை கடைபிடிக்கச் சொன்னார். அந்த நன்னாள் வரும் வரை நாம் விலகியிருப்பதே நல்லது என்று அவளுக்கு அறிவுறுத்திவிட்டு உத்திரையை அழைத்து கொண்டு இளவரசருக்கு அருகில் சென்றார். அச்சமயம் பின்னால் திரும்பிய சோமவர்மர் விழிகளை கூராக்கிக் கொண்டு மகாதேவனை முறைத்தபடி, கோட்டை வாயிலுக்குள் நுழைந்ததிலிருந்து நான் நீலாவுடனான எனது காதல் பற்றிய கதைகளை உன்னிடம் பகிர்ந்து வந்தேன். எனில் திருமணத்திற்கு முன்பு நான் செய்த காரியங்களுக்காக என்னை நீ இங்கிதமில்லாதவன் என்று குற்றம் சாட்டுகிறாய், சரிதானே என்று விஷமமாக கேட்டார். மகாதேவன் சிரித்தபடியே இளவரசரை நெருங்கி வந்து அவரை கை கூப்பி வணங்கி, மகாபிரபு, தங்களை அவ்விதம் சொல்ல அடியனுக்கு அருகதை உள்ளதா என்ன? சற்று முன்னர் நாம் இந்த மாளிகை நோக்கி வரும்போது தாங்கள் கூறிய கருத்தில் எனக்கு உடன்பாடில்லை இளவரசே. இளவரசரின் காதலுக்கும் சாமானியனான எனது காதலுக்கும் பேதமில்லை என பொருள்படும் வகையில் பேசி வந்தீர்கள் தாங்கள். அது அப்படியல்ல பிரபு. சில விஷயங்கள் அரச குலத்தார் செய்தால் அது குற்றமாகாது. அதையே சாமானியர்கள் செய்தால் அது குற்றமாக கருதப்படும். என்னை பழித்து பேசிய ஒருவனின் உயிரை நான் பறித்தால் அதன் பெயர் கொலை எனப்படும். அதையே இளவரசர் தங்களை அவதூறு பேசியவனை தாங்கள் வதைத்தால் அது அரச நிந்தனைக்காக வழங்கப்பட்ட மரண தண்டனை என்று பெயர் பெறும். அரச புத்திரர் தாங்கள் பல திருமணங்கள் புரிந்து கொள்ளலாம். யாரும் தங்களை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஆனால் நானோ என் மனைவியைத் தவிர வேறொரு பெண்ணை மணந்தால் அந்த விவாகத்தில் என் மனைவிக்கு உடன்பாடு இல்லை என்றால் அது ஊர்ச்சபை நீதிபதியின் முன்பு வழக்காக எடுத்துச் செல்லப்படும். அதுபோலத்தான் பிரபு காதல் விவகாரமும். தன் பெண்ணிடம் நீங்கள் சேஷ்டை செய்கிறீர்கள் என்று தெரிந்திருந்தும் இளவரசராகிய தங்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியவில்லை நீலாதேவியின் தந்தையால். ஆனால் தங்கள் தந்தையோ அவர் மகளுடன் நான் இங்கிதத்தை கடைபிடிக்கிறேன் என்று தெரிந்திருந்தும் என்னை அழைத்து எச்சரித்தார். அந்த வகையில் பார்த்தால் தாங்கள் தங்கள் காதலியிடம் நிகழ்த்திய சேஷ்டைகளை இங்கிதமில்லை என்று கருத முடியாது இளவரசே என்று கிண்டலையே பணிவு கலந்தது போல சொன்னார் மகாதேவன். சொன்னவரின் தோளை தட்டி கொடுத்த இளவரசர், என் தந்தை கூறியது போல நீ வாய்ச்சொல்லில் வித்தகன்தான் மகாதேவா. இந்த பேச்சு சாமர்த்தியத்தை கொண்டுதானே என் தங்கையின் மனதை கவர்ந்து அவளை உன் காதல் வலையில் வீழ்த்தி இருக்கிறாய் என்று அவரும் தன் பங்குக்கு கிண்டல் செய்துவிட்டு பின் தங்கையையும் அவள் காதலனையும் பார்த்து, வாருங்கள், மூவருமாக சேர்ந்து சென்று தந்தையை தரிசித்து வருவோம். மகாதேவனின் வருகை தந்தைக்கு தெரிய வந்தால் அவர் மகிழ்வார் என்று சொன்னபடி இருவரையும் அழைத்துக் கொண்டு மன்னரை காண விரைந்தார் சோமவர்மர். அரசரின் அறையை அடைந்தவர் உடன் வந்த இருவரையும் வெளியிலேயே நிற்கச் சொல்லிவிட்டு அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த தந்தையிடம் அனுமதி கூட பெறாமல் சோமவர்மர் அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார். அங்கு அரசர் முகம் முழுக்க சோகத்துடன் இறந்து போன தனது மனைவியின் ஓவியத்தை கையில் வைத்து பார்த்து கொண்டிருந்தார். பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு ஒரு வழி செய்ய தன்னால் இயலவில்லையே என்ற சோகத்தை மறைந்து போன மனைவியிடம் பகிர்ந்து கொண்டிருந்தார். அச்சமயம் திடீரென அனுமதி பெறாமல் அறைக்கதவு திறக்கப்பட்டு யாரோ ஒருவர் உள்ளே பிரவேசித்ததைக் கண்டதும் வந்தவரின் உருவத்தை சரியாக காணாததால் ஒரு கணம் அதிர்ச்சியுற்ற அரசர் அருகில் இருந்த குருவாளை கையில் ஏந்தி கொண்டார். ஏனெனில் அந்த ஓய்வறைக்குள் அரசரின் அனுமதி இல்லாமல் எவரும் உள்ளே நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தது. செய்தி தெரிவிப்பவர்கள் கூட கதவை தட்டிவிட்டு அரசரின் ஒப்புதல் கிடைக்கவில்லை என்றால் சந்திக்க வந்தவர்களை திருப்பி அனுப்பிவிடுவர். அரசருடைய பிள்ளைகள் அங்கு வரும்போது கூட முன்னனுமதி பெற்று வருவதுதான் வாடிக்கை. அப்படி இருக்க திடீரென அறைக்கதவு திறக்கப்பட்டு ஒருவர் உள்ளே நுழைந்தவுடன் முதலில் எதிரே எவரேனும் தான் தன்னை தாக்க உள்ளே வருகிறானா என்ற அதிர்ச்சி அரசரிடம் ஏற்பட்டது. அதனால்தான் தற்காப்புக்காக அரசர் கத்தியை கையில் ஏந்தினார். ஆனால் வருவது தன் புத்திரன் என்று தெரிந்த அடுத்த வினாடி கத்தியையும் ஓவியத்தையும் கீழே வைத்துவிட்டு கையிரண்டையும் அகல விரித்து
மகனை அணைத்துக் கொள்ள ஆயத்தமானார் அரசர். நெருங்கி வந்த இளவரசர் மன்னரின் பாதங்களை தொட்டு வணங்கி பின்பு விரித்திருந்த அவரது கரங்களுக்குள் அகப்பட்டு கொண்டார். அரசரது தோற்றத்தை பார்த்த அவரது புதல்வருக்கு சில வாரங்களுக்கு முன்பு தான் தரிசித்து சென்ற மனிதர்தானா தன் கண் முன்பு அமர்ந்திருப்பது என்ற ஐயம் உண்டானது. ஏனெனில் அந்த அளவிற்கு உடல் மெலிந்து காணப்பட்டார் சூரியவர்மர். தந்தையை தழுவிக்கொண்டபடியே அவரது உடல்நிலை குறித்தும் மனநிலை குறித்தும் கலங்கி போனார் சோமவர்மர். இருந்தும் தந்தையிடம் அதை குறித்து எதுவும் கேட்க அவருக்கு மனம் வரவில்லை. கண்முன்பே காணும் சுகவீனத்தை குறித்து கேட்பதை காட்டிலும் அவரது நிலையை சீர்திருத்த வழி செய்யலாம் என்று யோசித்த சோமவர்மர், தந்தையே, தங்களுக்கு ஒரு நற்செய்தி கூறட்டுமா? எனது அன்பு தங்கை, தங்களது செல்ல மகள் உத்திரையின் சந்தோஷம் நாடு திரும்பிவிட்டது. இனி இந்த கோட்டைக்குள் குதூகலத்திற்கு குறைவே இருக்காது என்று உற்சாகமாக கூறிவர, நற்செய்தி கூறிய மகனது வதனத்தை ஆசையாக பற்றியவாறே அரசர் சோமவர்மரிடம், உண்மையாகவா கூறுகிறாய் சோமாதித்தா? மகாதேவன் திரும்பிவிட்டானா? தலைநகர் வந்திருக்கிறானா என்று அடுத்தடுத்து வினவினார். தந்தையின் கேள்விகளுக்கு புதல்வன் ஆம் என தலையசைக்க, மன்னர் மகனிடம், மிக அற்புதமான செய்தி சொன்னாய் சோமவர்மா. நீ எப்போது தலைநகர் வந்தாலும் நற்செய்திகளால் என் இதயத்தை குளிர்வித்து விடுகிறாய். நீ நீடூழி வாழ வேண்டும் மகனே. எனக்கு கிடைத்ததைப் போலவே உனக்கும் அருமையான புதல்வன் ஒருவன் பிறக்க வேண்டும். அவனது ஆற்றலாலும் செயல்களாலும் நீ அனுதினமும் ஆனந்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று மகனுக்கு ஆசியருளினார். தந்தையின் ஆசிகளை இன்முகத்துடன் ரசித்த இளவரசர், அப்படியே ஆகட்டும் தந்தையே, தங்களது வாக்குகள் பலிக்க வேண்டும். தங்கள் பேரன் ஆதித்யவர்மன் என்றென்றும் எனக்கு இன்பத்தையே வாரி வழங்க வேண்டும் என்று சோமவர்மர் தனக்குத்தானே நல்லாசிகள் வழங்கிக் கொண்டார். மகனது வார்த்தைகளை கேட்டு ரசித்துவிட்டு அரசர் அவரிடம், சோமாதித்தா, இந்த நல்ல செய்தியை உன் தங்கையிடம் சொல்ல வேண்டும் அப்பா. உத்திரை மனம் விட்டு சிரிப்பதை பார்த்து நாளாகிவிட்டது. அவள் காதலன் வந்த செய்தியை என் மகளிடம் கூறி அவள் மகிழ்ச்சியுறுவதை நான் காண வேண்டும். அவளை உடனே இங்கு அழைத்து வரச் சொல்லி பணிப்பெண்ணை அனுப்பப்பா என்று அரசர் ஆசையுடன் வேண்டினார். இதை கேட்ட இளவரசர், அப்படியே செய்கிறேன் தந்தையே. ஆனால் உத்திரையை அழைத்து வர பணிப்பெண்கள் எதற்கு? வாழ்நாள் முழுவதற்கும் என் தங்கைக்கு பணிவிடை செய்ய ஆள் ஒருவனை கையோடு அழைத்து வந்திருக்கிறேன். அவனே என் தங்கையை அழைத்து வருவான் என்று தந்தையிடம் கூறிவிட்டு வாயிற்புறமாக திரும்பிய சோமவர்மர், தேவா, இளவரசியை அழைத்து வா என்று உத்தரவிட்டார். தேவா என்ற பெயரை கேட்டதுமே அரசரின் முகத்தில் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் நிரம்பி ததும்பியது. மகாதேவன் உத்திரையை அழைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தார். இதை கண்ட அரசர் இருக்கையிலிருந்து எழுந்து உள்ளே நுழைந்த அந்த காதல் ஜோடிகளை கைகளை விரித்து வரவேற்றார். மகள் ஓடி வந்து தந்தையை கட்டிக்கொள்ள தயங்கியபடியே நின்றிருந்த மகாதேவனையும் தன்னிடம் வரும்படி அழைத்த அரசர் அவரையும் தழுவிக்கொண்டார். பல மாதங்களாக விடுப்பில் சென்றிருந்த மகளுடைய இன்பம் அன்று மீண்டும் பணிக்கு திரும்பிவிட்டதாக உணர்ந்து உற்சாகமடைந்தார் அரசர். மன்னிப்பு கேட்க மகாதேவன் வாயெடுக்க அரசர் அவரிடம், நடந்ததை குறித்து பேச வேண்டாம் தேவா. இனி நடக்கவிருக்கிறதை பற்றி மட்டும் பேசுவோம். இனியொரு முறை என் மகள் அழும்படியாக செய்துவிடாதே. இன்றைக்கு அவள் முகத்தில் நான் காணும் இந்த இன்பம் என்றென்றும் அவளுடன் நிலைத்திருக்க வேண்டும். இதை எனது கட்டளையாக ஏற்றுக்கொண்டாலும் சரி, பெண்ணை பெற்றவனின் வேண்டுகோளாக ஏற்று நடந்தாலும் சரி, எனக்கு வேண்டியது என் பிள்ளையின் சந்தோஷம் ஒன்றுதான். என் உடல் நலம் சீர்கெட்டு வருகிறது. நான் இந்தளவுக்காவது நலமுடன் இருக்கும் போதே என் மகளின் திருமணத்தை பார்த்துவிட வேண்டும். உன் தந்தையை தலைநகருக்கு வரச்சொல் தேவா. திருமணத்திற்கு நாள் குறிக்க வேண்டும் என்று கூறி வந்தார். அச்சமயம் உத்திரை தந்தையிடம், தந்தையே, எனக்கு நல்ல செய்தி கிடைத்தாகிவிட்டது. இனி என்னை குறித்து தாங்கள் வருந்த தேவையில்லை. இப்போதைக்கு நான் மனம் செய்து கொள்ளப் போவதில்லை தந்தையே. நீலா அண்ணி இந்த அரண்மனைக்குள் அடியெடுத்து வைத்த பிறகே நான் இங்கிருந்து கிளம்புவேன். அண்ணன் வர்ணிப்பதையும் அண்ணி மீது அவர் பித்து பிடித்து அழைவதையும் பார்க்கும்போது என் தமையனின் உள்ளத்தை களவாடிய அந்த நங்கையுடன் நானும் பழக வேண்டும் என்று எனக்கு ஆசையாக உள்ளது தந்தையே. அண்ணி இங்கு வந்து சில காலம் அவருடன் நான் அளவலாவிய பின்புதான் கோட்டையை விட்டு நீங்கிச் செல்வேன். எனக்கு விரைந்து திருமணம் முடிய வேண்டுமென்றால் தமையனுக்கு விரைவில் திருமணம் நடத்தி வையுங்கள் தந்தையே என்று பிடிவாதம் செய்தாள் உத்திரை. மகளின் கருத்தை கேட்டு வந்த தந்தை இளவரசனை நோக்கி, ஆம் சோமவர்மா, என் மருமகளை காண வேண்டும் என்று என் நெஞ்சமும் துடிக்கிறது. அவளது கரங்கள் நோய் தீர்க்கும் கரங்கள் என்று சொல்லியிருக்கிறாய். நீலா வந்துவிட்டால் என் உடல்நிலை சீராகிவிடும் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது மகனே. இனிமேலும் தாமதிக்க வேண்டாம். நான் ஜோதிடரை அழைத்து நாள் குறிக்கிறேன்.
உனக்கு உன் இரகசிய காதலியின் ஊரை எவரிடமும் தெரியப்படுத்த மனமில்லை எனில் மாப்பிள்ளை தோழனாக மகாதேவனை மட்டும் நீ உன்னுடன் அழைத்துச் சென்று நீலாவின் ஊரிலேயே திருமணத்தை நடத்திவிட்டு அவளை இங்கே அழைத்து வந்துவிடு. சகல மரியாதைகளோடு அவளை கோட்டைக்குள் நான் வரவேற்கிறேன் என்று உற்சாகம் ததும்பும் குரலில் சொல்லி முடித்தார் அரசர். தந்தையின் உற்சாகம் மகளையும் தொற்றிக்கொள்ள அவள் தமையனிடம், அண்ணா, அண்ணியை அழைத்து வந்தால் மட்டும் போதாது, விரைவில் என் மருமகன் ஆதித்யவர்மனை எனக்கு வழங்கச் சொல்லிவிடு அவரிடம். என் மருமகனை காண நான் ஆவலாக உள்ளேன் என்று குதூகலத்துடன் கூறினாள். சோமவர்மர் சிரிப்பையே அவளுக்கு பதிலாக அளித்து மகாதேவனை திரும்பி பார்க்க, அவரோ அதற்குள் பிள்ளைக்கு பெயரும் சூட்டப்பட்டு விட்டதா என்ற வியப்பில் சொன்ன உத்திரையையும் இளவரசரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். அனைத்தும் சுபமான பின்பு சோமவர்மர் மகாதேவனை தான் முன்பு தங்கியிருந்த அதே மாளிகைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தான் மட்டும் அந்தப்புறம் சென்றார். இத்தனை நேரமும் இருந்த இன்பமான மனநிலையை மாற்ற அங்கு இருவர் காத்திருந்தனர் சோமவர்மருக்கு. இளவரசர் தன் அறைக்கு சென்று சேர்ந்தவுடனேயே பிரபாவதி அங்கு வந்து, பிரபு, தாங்கள் செய்வது நியாயமா? என்னை மணந்து சில மாதங்களே ஆகியிருக்க வேறொரு பெண்ணை கண்டு வருகிறீர்களே, இது தவறல்லவா என்று சண்டையை ஆரம்பித்தாள். அடுத்த கணம் பைரவி அந்த அறைக்குள் பிரவேசித்து, அண்ணா, நீங்கள் செய்தது சரிதானா? தாங்கள் கோட்டைக்குள் வந்தவுடன் முதல் வேளையாக உத்திரையைத்தான் காணச் சென்றிருக்கிறீர்கள். நானும் தங்களுக்கு உடன் பிறந்தவள்தானே. நான் என்ன மாற்றாந்தாய் மகளா? ஏன் அண்ணா எங்கள் இருவரிடையே இந்த பாரபட்சம் காட்டுகிறீர்கள் என்று கேட்டு அவள் பங்குக்கு அவள் சண்டையிட்டாள். யாருக்கு பதில் சொல்வது என இளவரசர் பரிதவித்து நிற்கும் வேளையில் அப்பெண்கள் இருவருமே தங்களுக்குள் மாறி மாறி சண்டையிட்டுக் கொண்டனர். பிரபாவதி பைரவியை பார்த்து, அம்மா யுவராணியாரே, தாங்கள் இந்நாட்டிற்கு இளவரசியாக இருக்கலாம். ஆனால் கணவன் மனைவி உரையாடும் நேரத்தில் அனுமதி பெறாமல் அறைக்குள் பிரவேசிக்க உங்களுக்கு உரிமை இல்லையம்மா என்று கிண்டலாக சொன்னாள். அதற்கு பைரவியோ, வருங்கால அரசியாரே, எனக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என என் அண்ணன் சொல்லட்டும், அதை சொல்ல உங்களுக்கு உரிமை இல்லை என்று பதில் கூறினாள். இந்த பதிலால் பிரபாவதிக்கு கோபம் வந்து, உன் அண்ணன் உத்திரையை பார்க்க சென்றதை உன்னிடம் கூறிய பதர்கள் அவர் தன்னுடன் யாரை அழைத்துக் கொண்டு தங்கையை காணச் சென்றார் என்று கூறவில்லையா பைரவி? உன் அக்காளின் அன்பு காதலர் மகாதேவன் மீண்டு விட்டார். காதல் ஜோடிகளை இணைத்துவிட்டுதான் உன் தமையன் இங்கே வந்திருக்கிறார் என்று அதிரடி வெடியை பற்ற வைத்தாள். இரு பெண்களும் சண்டையிட ஆரம்பித்த உடனேயே சோமவர்மர் உள்ளறைக்கு செல்பவர் போல சத்தம் செய்யாமல் அறையின் பின்வாயில் வழியாக நந்தவன குலத்திற்கு நீராடச் சென்று விட்டார். நெடுநேரம் நீருக்குள் கழித்திருந்தவர் எதுவும் நடக்காதது போல பொறுமையாக தலையை துவட்டிக் கொண்டே அறைக்குள் நுழைந்தார். நல்ல வேளையாக அங்கு பைரவியை காணவில்லை. பிரபாவதி அனல் கக்கும் விழிகளுடன் இளவரசரை முறைத்தபடியே மஞ்சத்தில் அமர்ந்திருந்ததைக் கண்ட இளவரசர் அவளை சட்டை செய்யாமல் ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டிருந்தார். பிரபாவதி கணவனிடம், இதற்கு மேலும் என்னால் பொறுத்திருக்க முடியவில்லை பிரபு, எனக்கு இன்றே ஒரு முடிவு சொல்லுங்கள். நான் இங்கு இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் நீலாவை மறந்துவிட வேண்டும். அவள்தான் வேண்டுமென்றால் நான் என் பிறந்தகத்திற்கு கிளம்பி விடுகிறேன் என்று வருத்தமும் மிரட்டலும் கலந்து சொன்னாள். இத்தனை நேரமும் கண்ணாடி முன்பு நின்றபடி உடையலங்காரம் செய்து வந்த சோமவர்மர் மனைவி பேசி முடித்த பின்பு அவள் புறமாக திரும்பி மனைவியின் கன்னத்தை வாஞ்சையுடன் கையில் ஏந்தி, பிரபா, கணவனை இன்னொருத்தியுடன் பகிர்ந்து கொள்வது ஒரு பெண்ணுக்கு எத்தனை கடினமானது என்பதை நான் உணர்வேன் அம்மா. இருந்தும் இதுதான் அரச தர்மம். ஒரு அரசகுமாரனை மணப்பாய் என்று நீ உன் வாழ்வில் கருதியிருக்கவே மாட்டாய். அதனால்தான் இதற்கு நீ உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறாய். என்னை நம்பு பிரபா, நான் வேறொரு பெண்ணை மணந்தாலும் உன் மீது எனக்குள்ள அன்பு துளியும் குறையாது. யார் என்னை பற்றி என்ன அவதூறு கூறினாலும் அதை நம்பாதே. சொல்பவள் என் தங்கையாகவே இருந்தாலும் நம்பாதே. நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தது என்னவோ என் தந்தையின் கட்டளையினால்தான். ஆனால் நீ என் வாழ்வில் வந்த பிறகு உன்னை நான் உண்மையிலேயே நேசிக்க துவங்கிவிட்டேன். நான் நீலாவை மனம் செய்து கொள்ளத்தான் வேண்டுமம்மா. என் தந்தை திருமணத்திற்கு நாள் குறிக்கப் போகிறார். வரப்போகும் புதியவளை ஆரத்தி எடுத்து வரவேற்பது மூத்தவளாகிய உனது கடமை. ஆனால் அதை செய்யச் சொல்லி நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். உனக்கு அதில் இஷ்டமில்லை என்றால் நீ ஒன்று செய். நீ கூறியபடியே உன் பிறந்தகத்திற்கு செல். அங்கு உன் தந்தையிடம் எனது திருமணம் பற்றி கருத்து கூறச் சொல். அவர் எனக்கு ஆதரவாக சொல்கிறாரா இல்லையா என்று மட்டும் பார். உன் தந்தை ஜெயந்தன் சிறந்த அனுபவம் உள்ளவர்.
என் பாட்டனாரின் காலத்திலிருந்தே அரச குடும்பத்துடன் நெருங்கிய நட்புணர்வுடன் இருந்து வருபவர். அரச நெறிமுறைகளை பற்றி அவர் நன்கு அறிவார். நான் உடனே உன் பயணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். அவரிடம் உன் மனக்குழப்பங்களுக்கு தீர்வு கண்டு வா, உன் மனம் ஆறுதல் அடையும் என்று கனிவாக சொல்லிவிட்டு அறையை நீங்கிச் சென்றவர், யாரங்கே? பெண்களே, தேவி பிரபாவதி பரதபுரிக்கு புறப்படவிருக்கிறார். அவர் பயணத்திற்கான உடைமைகளை தயார் செய்யுங்கள். வீரர்களிடம் சொல்லி குதிரை பூட்டிய ரதங்களை ஆயத்தப்படுத்த செய்யுங்கள் என்று பரபரப்பாக உத்தரவிட்டு அந்தப்புரத்தை விட்டு கிளம்பிச் சென்றார். இளவரசரது கட்டளைகளை அறைக்குள் இருந்தவாறு கேட்டுக்கொண்டிருந்த பிரபாவதி பணிப்பெண்கள் அறைக்குள் வந்து அவளது ஆடைகளை மூட்டை கட்ட அதிர்ச்சியில் ஆடிப்போய்விட்டாள். பிறந்தகத்திற்கு செல்கிறேன் என இளவரசரை பயமுறுத்தலாம் என்று பார்த்தால் இவர் நம்மை சிறிதும் சட்டை செய்யாமல் பெட்டி கட்டி நம்மை அனுப்பவே செய்துவிட்டாரே. இவரை நாம் அதிர்ச்சிக்குள்ளாக்கலாம் என்று எண்ணினால் இவர் நம்மை அதிர்ச்சியில் உறைய வைத்துவிட்டு கிளம்பிவிட்டார். இத்தனை சொன்ன பிறகு இப்போது செல்லாமல் இருந்தாலும் மரியாதையாக இருக்காது. இளவரசரின் உத்தரவுகள் பைரவியின் செவிகளிலேயே இந்நேரத்திற்கு விழுந்திருக்கும். இங்கிருந்து அவளது பரிகாசத்திற்கு ஆளாவதைக் காட்டிலும் கிளம்பிச் செல்வதே உத்தமம் என்று மனதினுள் புலம்பியவாறு விதியை நொந்து கொண்டு பயணத்திற்கு ஆயத்தமானாள் பிரபாவதி. நாட்கள் கடந்தன. அரசர் தான் கூறியபடி மகனது திருமணத்திற்கான நாளை குறித்திருந்தார். உத்திரைக்கும் மகாதேவனுக்கும் இடையே இருந்த காதல் ஒரு சிறிய பிரிவிற்கு பிறகு பல்லாயிரம் மடங்காக பெருகியிருந்தது. தனது காதலனை அக்கால் பறித்து கொண்டதாக பைரவி புலம்பி வந்தாள். தந்தையிடமும் தமையனிடமும் சென்று புலம்பினாள். இருவருமே மகாதேவன் உத்திரைக்கானவன் என்றும் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கவிருப்பதாகவும் கூறிவிட்டார்கள். இறுதியாக மகாதேவனிடமே சென்று இது குறித்து முறையிட்டாள் பைரவி. அவரோ குழந்தையை கையாள்வது போல பைரவியிடம், இளவரசி, நீங்கள் இன்னும் சிறு பிள்ளைதான். அதனால்தான் உங்களுக்கு காதலுக்கும் கனிவுக்கும் வேறுபாடு தெரியவில்லை. ராஜகுமாரி என்ற முறையில் நான் தங்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் உத்திரையின் தங்கை என்ற முறையில் தங்கள் மீது அன்பும் வைத்திருக்கிறேன். உங்கள் தமக்கையை பொறுத்தவரையில் நீங்கள் அவளுக்கு குழந்தை. அதே போலத்தான் நானும் உங்களை பாவிக்கிறேன். என் மீது தங்களுக்கு பிறந்துள்ளது காதல் அல்ல, அது வெறும் ஈர்ப்பு மட்டுமே. உங்களுக்கு தக்க வயது வரும்பொழுது காலப்போக்கில் அந்த ஈர்ப்பு மாறிவிடும். இது நீங்கள் கலைகளும் கல்வியும் கற்கும் வயது. தாங்கள் இப்போதைக்கு அதில் மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள். உரிய வயதை நீங்கள் அடையும் போது எல்லா விதத்திலும் என்னை விட உயர்வான மணமகனை நானே உங்களுக்கு தேடித்தருகிறேன் என்று பதமாக சொல்லிச் சென்றார். மகாதேவன் இப்படி சொன்ன பிறகும் பைரவியின் குணம் மாறவில்லை. அவர் தனக்கு கிடைக்காதது அக்காவுடனான போட்டியில் தான் தோற்றதை போன்ற ஒரு உணர்வை அவளுக்குள் ஏற்படுத்தியது. கூடவே பிரபாவதியின் நினைவும் அவளுக்கு வர, அக்காளுடன் தோற்றாலும் அண்ணியிடம் தோற்றுவிடக்கூடாது. மகாதேவனை மணந்து காட்டி தான் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என நிரூபித்து அண்ணியின் கர்வத்தை அடக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தாள் பைரவி. தன் எண்ணத்தை ஈடேற்ற எல்லா வகையிலும் மகாதேவனை கவர முயன்று வந்தாள். அங்கு பிரபாவதியோ பரதபுரி சென்று சேர்ந்திருந்தாள். தந்தை ஜெயந்தனிடம் இளவரசரின் 2ஆம் விவாகம் பற்றி கூற, அவரோ, அப்படியா மகளே, எத்தனை அருமையான செய்தியை கூறியிருக்கிறாய். அரண்மனையில் அடுத்த விசேஷம் நிகழவிருக்கிறது. இப்படி சுப நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலே அரசர் விரைவில் குணமாகிவிடுவார். ஒரு பேரப்பிள்ளையை கண்டுவிட்டாரானால் பிறகு அவர் எழுந்து ஓடினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அரசரும் இளவரசரும் நலமுடன் இருந்தால் அதுவே எனக்கு போதுமம்மா என்று மகளுக்கு பதில் கூறிவிட்டு சென்றார். எத்தனை பெரிய விஷயத்தை எத்தனை இலகுவாக எடுத்துக்கொண்டு பேசிச் செல்கிறார் நம் தந்தை. இளவரசர் கூறியது சரிதான். நம் தந்தை போன்ற ராஜ விசுவாசிகளுக்கு வேண்டியதெல்லாம் அரச குடும்பத்தின் நலம்தான். அவர்களின் நலனுக்காக பெற்ற பிள்ளைகளின் இன்பத்தை பற்றி கூட அக்கறை கொள்ள மாட்டார்கள் இவர்கள் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு தலைநகர் திரும்பும் நாளை எதிர்நோக்கி காத்திருந்தாள் பிரபாவதி. இளவரசரின் திருமணத்திற்கான நாள் கூடி வந்தது. சோமவர்மர் மகாதேவனையும் மணிமாறனையும் மெய்க்காவல் படை தளபதி உட்பட ஒரு சில நம்பிக்கையான வீரர்களையும் உடன் அழைத்துக் கொண்டு வனபத்ராபுரிக்கு சென்று சேர்ந்தார். இளவரசரது வருகையை எதிர்பார்த்து காத்திருந்ததனால் அவரது வரவு நீலாவின் குடும்பத்திற்கு வியப்பை தரவில்லை. ஆனால் அவருடன் சென்றிருந்த பரிவாரங்களும் அவர்கள் எடுத்துச் சென்றிருந்த திருமண பரிசுகளும் நீலாவின் குடும்பத்திற்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த ஊர் மக்களுக்குமே எல்லையற்ற அதிர்ச்சியை தந்தது. ஊரே திரண்டு வந்த பரிவாரங்களை வேடிக்கை பார்க்க எப்போதுமே சாமானியனின் உடையணிந்து
அரசாங்க சேவகனாக மாறுவேடம் பூண்டு நீலாவின் வீட்டிற்கு வந்து சென்று கொண்டிருந்த சோமவர்மர் அன்று ராஜ உடைகளை தரித்து இளவரசு மணிமகுடத்தை தலையில் சூட்டிக்கொண்டு யுவராஜனுக்கே உரித்தான சர்வ அலங்காரங்களுடன் காட்சி கொடுத்தது அம்மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. சோமவர்மர் ஊர் மக்களிடம், பிரஜைகளே, இத்தனை நாளும் ஒரு சாமானியனாக உங்களுக்கு நடுவில் வந்து சென்ற நான் இந்த பறந்து விரிந்த வசுமித்ராவின் பட்டத்து இளவரசன் என்பதனை நீங்கள் இப்போது உணர்ந்திருப்பீர்கள். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பொக்கிஷத்தை உங்களிடமிருந்து பறித்துச் செல்லத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன். ஆம், நீங்களெல்லாம் மதித்து போற்றி வரும் நீலாதேவியை என் மனைவியாக்கி என்னுடன் அவளை தலைநகருக்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். நாளைக்கே எங்களது திருமணம் கானகத்தினுள் உள்ள வனதுர்கை ஆலயத்தில் எளிமையான முறையில் நடைபெறவிருக்கிறது. மக்களாகிய நீங்கள் எல்லோரும் வந்து எங்களுக்கு ஆசியளிக்க வேண்டும். இது உங்கள் யுவராஜனின் தாழ்மையான வேண்டுகோள். எனக்காக இதை செய்வீர்களா என்று கேட்டு கூட்டத்தினரை நோக்கினார். அடுத்த கணம், அவசியம் வருவோம் இளவரசே, அது எங்கள் பாக்கியம். தாங்களும் நீலாதேவியும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்ற வாழ்த்தொலிகள் மக்களிடையே எழுந்தன. மக்கள் கூட்டத்தின் கடைசி வரிசையில் தனது குடும்பத்தாருடன் நின்றிருந்த நீலாதேவி ஆனந்த கண்ணீர் நிரம்பிய கண்களுடன் தூரத்தில் இருந்தபடி இளவரசரை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது குடும்பத்தாரோ மகளது ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது போல அவளது விதி வேலை செய்ய துவங்கிவிட்டது என்று வருத்தத்தில் மூழ்கினர்.